முடிந்தது என்று சொல்லி தலையை சாய்த்து ஆவியை ஒப்பு கொடுத்தார். பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். ஏசுபாவை 3 காரணம் முக்கியமா அதை நிறைவேற்றி கொடுத்தார். ஒண்ணு பிதாவின் சித்தம், இன்னொன்று பிசாசை ஜெயித்து முடித்தாரு, 3 பாவ சாப்பிட்டு சுமந்து சிலுவையில சீட்டு முடித்தார் ஏசுபா. முதலாவது பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றி கொடுத்தார். அது யோவான் 4:34. இயேசு அவர்களை நோக்கி, நான் என்னை அனுப்பினவருடைய சித்தத்தின்படி செய்து அவருடைய கிரியை முடிப்பதே என்னுடைய போஜனமா இருக்கிறது. அவர் பிதாவை நிறைவேற்றி முடிச்சார். அவர் என்ன சொன்னாலும் கீழ்படிஞ்சு அதேபடி நடந்து பிதாவை அவருக்கு ஏசப்பாக்கு நம்மளுக்காக சாப்பிடணும்னு அவருக்கு பிதாவோட குமாரன் அவர் நம்மளுக்காக பூமியில அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு எத்தனையோ பேர் காயப்பட்டுறாங்க. ஆனா அவருக்கு அதெல்லாம் அவசியமே இல்லை. ஆனா நம்மளுக்காக என்ன பண்ணாரு, எல்லாம் நிறைவேற்றலாம் எல்லாம் பண்ணாரு. அவர் கீழ்படிந்தார். நம்மளும் நிறைவேற்றணும். நம்ம நாசம் எடுக்கிறது மூலமா நீதியை நிறைவேற்றி முடிச்சோம்னா நம்ம அதை மட்டும் இல்லை, நம்ம வாழ்க்கையில ஆவிக்குரிய வாழ்க்கையில நம்ம இன்னும் பார்க்க வேண்டியது நிறையவே இருக்கு. ஏசப்பா எப்படி ஆவிக்குரிய வாழ்க்கையில இருந்தா நம்ம பார்க்கணும். நம்ம சும்மா கிறிஸ்துவங்க அப்படின்னு நம்ம சொல்லக்கூடாது. நம்ம அவரோட நம்ம இருக்கும்போது நம்ம அவரை பிரதிபலிக்கணும். நம்ம பிதாவை ஏசப்பா எப்படி இருந்தாலும் நம்ம பிரதிபலிக்கிறதுல நம்ம இருக்கணும். நம்ம நிறைய பேர் என்ன சொல்றது, ஆவிக்குரிய வாழ்க்கையில ஒழுங்கா இல்லை, அவர் நீதியை நம்ம நிறைவேற்றது இல்லை, அவர் நியாயத்தை நிறைவேற்றது இல்லை. நம்ம ஏசப்பா மீது கீழ்படுகிற பிள்ளையா நம்ம இருக்க வேண்டும். ஏன்னா அவர் எப்படி கரெக்டா ஏசப்பா பிதாவை கொடுத்தாரு, எல்லாம் கட்டளையும் நிறைவேற்றி முடிச்சாரு. அதே போல நம்ம என்ன பண்றோம், நமக்கு பெரிய கட்டளை இருக்கிறோம். கிறிஸ்துவர்களா இருக்கும்போது உலகத்தாக்கு இப்படி இருக்கணும் அப்படின்னா இல்லை. ஆனா நம்ம கிறிஸ்துவா இருக்கும் போது நமக்கு நிறைய கட்டளைகள் இருக்கு. நம்மளால நிறைவேற்ற பிள்ளைகள் நம்ம இருக்கும்போது ஏசப்பா நம்ம ஆசத்துக்கு வல்லவரா இருக்கிறாரு. நம்ம கீழ்படித்த கற்றுக்கொள்ளணும். ஏசப்பா அவர் ஒரு கடவுள் தான். அவர் அதை எப்படி கீழ்படித்தார், பிதாவை சொல்றது கீழ்படித்தார். அந்த கடைசி நேரத்துல கூட சித்தா மட்டும் இந்த பாடம் நீங்கி போடணும் சொன்னாரு. ஆனா ஏற்றுப்படணும் அவர் சொல்லல. ஏன்னா சித்ததா கேட்டார். அதே போல நம்ம என்ன பண்ணணும், பிதாவை நம்ம கேட்டு நம்ம நடக்கணும். அதே போல நம்ம கீழ்படிந்து நம்ம வாழ்க்கையில நம்ம விஷயத்தை செயல்படும் போது நம்ம வாழ்க்கை எப்படி இருக்கணும், அது ரொம்ப உயரமா இருக்கும். நிறைய தடைகள் வரும், நிறைய பிரச்சனை வரும். ஆனா நம்ம கீழ்படிந்து அவர் சுத்தலாம் நிறைவேற்றும் போது ஏசப்பாவை அளவில்லாமல் ஆசீர்வதிப்பாரு. ஏன்னா கொஞ்ச காலம் தான் பாடம் முடிக்க போறோம். பரலோகத்துல மிகப்பெரிய பலனை காத்து கொண்டிருக்கிறது. ஏன்னா நம்ம ரொம்ப அந்த ஆவிக்குரிய வாழ்க்கையை நம்ம இல்லவே இல்லை. எல்லாரும் என்ன பண்றோம், உலகத்தார் வாழ்க்கையே நம்ம போயிட்டு இருக்கோம். நம்ம ஏசப்பா வேறு பிரிச்சாரு. நம்மளை எப்பயோ வேறு பிரிச்சுட்டு கிறிஸ்டின்னு ஒரு அடையாளம் கொடுத்து நம்ம ஞானஸ்தானம் கொடுத்து அவர் பிள்ளைகளை நம்ம ஏற்றுக்கொண்டார். ஆனா என்ன பண்றோம், இன்னும் உலகத்தார் வாழ்க்கையிலேயே அந்த உலகத்து இதுலயே நம்ம இச்சையே நம்ம வாழ்ந்து கொண்டிருக்க பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். ஏன்னா நானும் அப்படிதான் இருக்கிறேன், நானும் அதை ஒத்துக்கிறேன். நானும் உலகத்துல இச்சையெல்லாம் இருக்கிறேன். நம்ம ஏசப்பா வேறு பிரிச்சாரு. எப்பயும் நம்ம நீதியை வீதி நடக்கிற பிள்ளையா நம்ம மாறணும். அப்புறம் 1 யோவான் 3:8. பாவம் செய்கிறவன் பிசாசினால் உண்டானவனாய் இருக்கிறான். ஏனெனில் பிசாசானவன் ஆதி முதல் பாவம் செய்கிறான். பிசாசினுடைய கிரியைகளை அழிக்கும்படிக்கு தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார். ஏசப்பா பிசாசின் கிரியைகளை அவர் மரணத்தால வென்று முடிச்சுட்டார். ஏசப்பா நம்ம தான் இன்னும் பேய்க்கு பயப்படுறோம், பிசாசுக்கு பயப்படுறோம், எல்லாத்துக்கும் பயப்படுறோம். ஆனா அவர் அன்றே என்ன பண்றா, அவர் மரணத்துக்கு அதிகார அந்த பிசாசை அவர் மரணத்தான் வென்று முடிச்சுட்டாராம். நம்ம அவரோட பிள்ளையா இருக்கும் போது இந்த பிசாசு கிரியைகளுக்கு, இந்த நோய்க்கு, பேய்க்கு பயப்படுறோம். ஏன்னா அவரோட பிள்ளைங்களா இருக்கிறோம். அவர் எப்பயோ ஜெயிச்சிட்டாரு. அதே மாதிரி நம்மளும் ஜெயிச்சிடும். நம்ம ஞாபகம் எப்போ எடுத்தோமோ அப்போ நம்மளோட பிள்ளைகளாகி நம்ம எல்லா பிசாசுக்கெல்லாம் ஜெயிச்சு முடிச்ச பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம். நம்ம தேவையில்லாம நம்ம சூனிய வைக்கிறாங்க, நம்மளுக்கு இது வைக்கிறாங்கன்னு சொல்லி புலம்பிட்டு ஜவம் பண்ணிட்டு இருக்கிறோம். அதாவது பழிக்கவே பழகாது. ஏன்னா அவர் அன்றே என்ன பண்றாரு, எல்லாத்தையும் ஜெயிச்சு முடிச்சிட்டாரு. எல்லாத்தையும் அன்றே என்ன பண்றாரு, ஜெயிச்சு முடிச்சிட்டாரு ஏசப்பா. நம்ம தான் இன்னும் அந்த உலகத்தாரையே நம்ம பிடிச்சு தொங்கிக் கொண்டே இருக்கிறோம். இன்னுமா தொங்கிக் கொண்டே இருக்கிறோம். நம்ம புரிய மாட்டேங்குது நம்ம யாரு, நம்ம லெவல் என்ன, நம்ம வர்த்து என்ன, இன்னும் தெரியாம இருக்கிறோம். நம்ம ஏசப்பா ஒரு லெவல்ல வச்சுட்டாரு. இன்னும் ஏசப்பா நம்ம அம்மாடி மாதிரி அவங்க தாத்தா ரத்தன் மாதிரி அவனெல்லாம் சொல்லி கொடுத்துருக்காரு. ஏன்னா அவங்கள விட பேசுறது உயரத்துல வச்சுட்டாரு. நம்ம தான் புரிஞ்சு கொள்ளாம அதை பத்தி தெரிஞ்சு கொள்ளாம இன்னும் அந்த பழைய இதுலயே இருக்கிறோம். அந்த பழைய இடத்த விட்டு நம்ம வரும்போது ஏசப்பா எல்லாருமே விடுவிக்க வல்லவ தேவனா இருக்கு. ஏன்னா நம்ம பார்க்கும்போது ஏசப்பாவே சோதித்தான்.
அவர் 40 நாள் உபவாசித்து வரும்போது நீ கடவுள் தானே இந்த வரங்க நீ அப்பமாக்கி சாப்பிட்டு மேல இருந்து கீழே குதி உனக்கு ஒன்னா வரமிச்சு பிசாசே சோதித்தான். அப்படிப்பட்ட கடவுளை சொல்லி அவனை சோதிக்க மாட்டானா? நம்ம அந்த சோதனை வந்து நம்ம என்ன பண்ணக்கூடாது, உடைஞ்சி போகாம அப்படி இருக்காம நம்ம ஜெயிக்கிற பிள்ளையா நம்ம மாறணும். நம்ம நம்ம உபவாசத்தால நம்ம எல்லாத்தையும் நம்ம ஜெயிக்க முடியும். நம்ம அதை பயன்படுத்திக்காம எல்லாத்துக்கும் அடுத்த ஏசுபாட கைவிட்டாரு ஏசுபாட கைவிட்டாருன்னு சொல்லிட்டு இருக்கோம். ஏசுபாடம் எப்பவுமே கைவிட்டதே இல்லை. நம்ம என்ன பண்ணாரு, உடைத்த இறக்கங்களா சேர்த்து கொள்ளுற தேவனா இருக்கிறாரு. நம்மளால புரிந்து கொள்ளாம இன்னும் என்ன பண்றோம், அந்த பழைய மனுஷனே போட்டு தள்ளி கொண்டே இருக்கணும். நம்ம அப்படி இருக்க பிள்ளையா வரக்கூடாது. அவர் அன்றே என்ன பண்றாரு, பிசாசுல எல்லாத்தையும் அவர் போக்கிட்டார். நம்ம சாப வாழ்க்கையில அன்றே முடிவு வந்துருச்சு. நம்ம விசுவாசம் இல்லாம தான் நம்ம என்ன பண்ண முடியல, சுகந்தரிக்க முடியல. நம்மளால நமக்கு பாவம் சாபம் நோய் எல்லாத்தையும் ஏற்படா பண்ணிட்டாரு. அன்றே முடிச்சிட்டாரு. நமக்கு ஆசீர்வாதம் வரங்கள் எல்லாத்துக்கும் தொடக்கம் பண்ணி கொடுத்தாங்க. அதை பயன்படுத்தாம நம்ம என்ன பண்றோம், அந்த பழைய சிருஷ்டியான வாழ்க்கையில நம்ம இருக்கிறோம். ஏன்னா நிறைய பேர் ஞானம் எடுத்துட்டோம். நேற்றே 11 பேர் எடுக்கிறாங்க. அந்த வாழ்க்கையில யாருக்கு கடைபிடிக்க தெரியல. ஏன்னா ஏசுபாவை நம்ம தெரிந்து கொண்டு இருக்கிற பிள்ளையா நம்ம இருக்கிறோம். அதனால நம்ம விசேஷமா நம்ம எல்லாத்தையும் ஞானசாரம் எடுத்து கர்த்தருடைய அந்த விஷயம் பார்க்கணும். நம்ம யோசிச்சு பார்க்கணும், கொரோனா டைம்ல எத்தனையோ பேர் இறந்தாங்க. நிறைய பேர் இறந்துட்டாங்க. அவங்க பணக்காரமா சேஃப்டியா இருந்தாங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டல் போனாங்க. அவங்களாம் இறந்தாங்க. ஒருத்தரும் கொரோனா வரல. ஏன்னா கர்த்தருடைய கிருபை அன்றைய நோயை என்ன பண்றாரு, முடிச்சாரு. புரிந்து கொள்ளாம இன்னும் அதே நினைச்சிட்டு இருக்கோம். கொரோனா பெஸ்ட் எக்ஸாம்பிள். கொரோனா எப்படி நிறைய பேர் பயந்தாங்க. சீஃப் மினிஸ்டர், பிரைம் மினிஸ்டர் எல்லாம் பயந்தாங்க. நம்மள பயப்படாம நம்ம சண்டேனும் பிரேயர் நடத்தணும். கரெக்டா? சண்டேனும் பிரேயர் நடத்தணும். ஏன்னா சண்டே பிரேயர் மூடிட்டாங்க. நம்ம சபையில தொடர்ந்து ஆசை கொண்ட பிரேயர் நடத்திட்டே இருந்துச்சு. நம்ம அப்பயே பிசாசை ஜெயிச்சிட்டோம். நம்ம கர்த்தருடைய கிருபையினால அன்றே பிசாசை ஜெயிச்சிட்டோம். அப்புறம் யோவான் 1:29 அப்பொழுது மறுநாளிலே யோவான் இயேசுவை தன்னிடத்தில் வரக்கண்டு, இதோ உலகத்தின் பாவத்தை சுமந்து தீர்க்கிற தேவ ஆட்டுக்குட்டி. ஆமென். அவர் தேவ ஆட்டுக்குட்டி நம்ம பாவத்தெல்லாம் சுமந்து முடிச்சிட்டார். நம்ம சுமக்கவே தேவையில்லைங்க. ஏன்னா இந்த உலகத்துல தாய் கூட ஒரு பையனுக்காக சாவாங்கலாம் தெரியாது. ஆனா அவர் நம்மளோட புறஜாதி கிடைக்கும். நம்மளோட ஜாதி புறஜாதி நம்மளுக்காக நம்ம பாவங்களை சுமந்து தேவ ஆட்டுக்குட்டியான அன்றே பலியானாரு. அவரு மற்ற கஷ்டங்கள் நம்ம படுவோமா தெரியல. ஏன்னா அவ்வளவு வாட்டி சவுத்துல அடிச்சாங்க. அந்த முள்முடி விஷம் இருக்குமா, அந்த விஷத்தை முள்முடிய கல்ல இது பண்ணாங்க, கையில ஆணி அடிச்சாங்க. அதை பார்க்கும்போது நம்மளுக்கு தான் கண்ணு கலங்க. ஆனா அவருக்கு எப்படி இருந்திருக்கும், அவர் நம்ம பாவம்லாம் சுமந்து முடிச்சிட்டாரு. ஆனா நம்ம என்ன பண்றோம், இன்னும் அவரோட அன்பை புரிஞ்சுக்காம அந்த உலகத்திலே நம்ம வாழ்ந்து கொடுக்குற பிள்ளையா நம்ம இருக்கிறோம். நம்ம எல்லா பாவ சாபங்கள் முடிவு உலகத்தை வாழ்க்கை முடிச்சுட்டு நம்ம பரிசுத்த வாழ்க்கை இல்லை. நம்ம நிறைய பேர் அபிஷேகம் இல்லை. இப்ப கிறிஸ்டின் அபிஷேகம் இல்லை, எதுவுமே இல்லாம இருக்கிறோம். பேர் கிறிஸ்தவங்களா இருக்கிறோம். நம்ம அந்த வாழ்க்கையை முடிக்கணும். ஃபர்ஸ்ட் முடிச்சுட்டு நம்ம இயேசுவை எதுக்கு கொடுத்தாரு, வரங்களை பதிவு பண்ணி கொடுத்துருக்காரு. அப்ப அபிஷேகம் இப்ப யாருக்குமே இல்லை. ஏன்னா பெரியவங்க தான் அபிஷேகம் பேசிட்டு தீர்க்கதரிசனம் பேசுறாங்க, எல்லாம் பேசாம நம்ம வாழிய பசங்க யாருக்கும் அபிஷேகம் இல்லை. நம்ம பசங்க நிறைவேற்றிய நம்ம இருக்கணும். நம்ம கொடுத்த கட்டளை ஏசப்பா தான் கொடுத்தாரு. நம்மளோட அபிஷேகம் நம்ம பிள்ளைகள் அவர் நமக்கு தர நம்ம யாருக்கு நம்ம கொடுத்துருக்காரு, நம்ம தான் அதிகாரத்தை கொடுத்துருக்காரு. நம்ம எப்ப பாரு ஏசப்பா இது செய்யும் அது செய்யணும்னு சொல்றோம். ஏசப்பா எனக்கு அபிஷேகம் தாங்க யாரும் சொல்ல மாட்டேங்க. ஃபர்ஸ்ட் நம்ம என்ன பண்ணோம், ஏசப்பா எனக்கு அபிஷேகம் தாங்க ஏசப்பா, எனக்கு வரங்களை தாங்க ஏசப்பா. நம்ம கேட்கும் போது ஏசப்பா தருவாரு. ஏன்னா என்ன பண்ணாங்க, நமக்காக நம்ம பாவ சாவ சுமந்து முடிச்சுட்டாருங்க. ஏன்னா ஒரு ஆட்டுக்குட்டியானவர் அந்த ஜீவன் நம்மளுக்காக விட்டாரு. விட்டு 3 நாள் நமக்காக நம்ம உயிர் தெரிந்தாரு ஏசப்பா. நம்ம அதை புரிந்து கொள்ளாம இந்த ஒரு நாள் மட்டும் நம்ம கிறிஸ்துமஸ் அப்ப மட்டும் கிறிஸ்துவங்களா, குட் ஃப்ரைடே, ஈஸ்டர் வெறும் பண்டிகை நாள் கூட நம்ம கிறிஸ்துவலா இருக்கக்கூடாது. எல்லா நாளும் நம்ம கிறிஸ்துவங்களா இருக்கணும். முக்கியமா நம்ம வரங்களை கேட்டு கற்றுக்கிற பிள்ளைகளா இருக்கணும். ஏன்னா இப்போ காலம் கிருபையின் காலமா இருக்குது. ஆனா வருங்காலம் எப்படி நமக்கு தெரியாது, ரொம்ப கொடூரமான காலமா இருக்கும். அப்ப நம்ம கூட இருக்க போது வெறும் ஏசப்பாவோட வார்த்தைகளும் அவரோட வசனங்கள், அவரோட கிருபைகள், அவரோட அபிஷேகம் நம்ம கூட இருக்கும். நம்ம என்ன பண்றோம், ஏசப்பா நம்ம என்னென்னமோ கேட்கிறோம். ஏசப்பா நிலைமையை மாற்றுங்க, ஏசப்பா நமக்கு வீடு வேணும், ஏசப்பா நகை வேணும், ஏசப்பா கார் வேணும், ஏசப்பா நம்ம கேட்கிறோம். நமக்கு அதெல்லாம் முக்கியம். நம்ம லைஃப்ல ஒரு வேணும் அபிஷேகம் வேணும். அபிஷேகம் இருந்தா எப்படிப்பட்ட பிசாசு கிரியெல்லாம் நம்ம ஜெயிக்க முடியும். ஏன்னா நம்ம நிறைய பேர் நம்ம லைஃப்ல நீங்க பாக்குறீங்க, எத்தனையோ பேர் ஊழிய காலமா சோதனை வருது. நம்மளுக்கும்
கிருபை வரும். ஆனா அவங்க மேற்கொள்றாங்க, அவங்க கிட்ட அபிஷேகம் இருக்கு, நம்ம கிட்ட அபிஷேகம் இல்ல. நம்ம வந்து அபிஷேகத்தை கேட்டுக்கொண்டு அந்த பழைய வாழ்க்கையை முடிச்சுட்டு நம்ம புதிய வாழ்க்கையை தொடங்கும் போது நம்மளை வந்து ஏசப்பா எட்டி வைப்பாருன்னா ரொம்ப உயரத்துல வைப்பாராம். அதை வந்து சொல்லவே அந்த உயரத்தை யாரும் பார்த்துருக்க மாட்டாங்க. அது அவர் அழகா இருக்குமா. ஏன்னா வந்து 7 முறை கொடுத்தாரு ஆளாமையவர்கள், அவங்க பயன்படுத்திக்கல, அவங்க பாவகால விட்டாங்க. நம்ம அப்படி இருக்கக்கூடாது, நம்ம வந்து பயன்படுத்திக்கிட்டு நம்ம வந்து அதை வந்து நம்ம ருசிக்கிறதுக்காக நம்ம இருக்கணும். ஏன்னா வந்து இந்த காலத்தோட கிருபை முடிச்சிடும். அடுத்த வர ஜென்ரேஷன்லாம் நம்ம பார்க்குறோம் எப்படி இருக்குது நம்ம உலகம் வந்து அந்த பாவ சாபத்துலாம் போயிட்டு இருக்குது. ஏன்னா வந்து நிறைய தப்பு நடக்குது. நம்ம எல்லாம் முடிச்சுட்டு நம்ம வந்து ஏசப்பா கிட்ட நம்ம லைஃப் ஒப்பு கொடுத்துட்டு புது வாழ்க்கையை வாழும் போது ஏசப்பா ஆசீர்வாதம்